நேரம் இந்த ஜெப தியானமே. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்து திருப்பெயரினாலே உங்களை நான் வாழ்த்துகிறேன். இந்த இறைவார்த்தை மூலமாக ஆண்டோடைய வார்த்தை உங்களோடு கூட பகிர்ந்து கொள்வதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த வாரம் திருச்சபை சிந்திக்கும்படியாக நமக்கு கொடுத்திருக்கிற தலைப்பு பவனி வரும் சமாதான ராஜா. பவனி வரும் சமாதான ராஜா. மத்தேயு 21 முன்னடப்பாரும் பின் நடப்பாருமாகிய திரளான ஜனங்கள் தாவீதின் குமாரனுக்கு ஓசன்னா, கர்த்தரின் நாமத்தினாலே வருகிறவர் ஸ்தோத்திரிக்கப்பட்டவர், உன்னதத்தில் ஓசன்னா என்று சொல்லி ஆர்ப்பரித்தார்கள் என்கின்ற வசனம் நமக்கு செய்திக்காக கொடுக்கப்பட்டிருக்கிறது. அருமையானவர்களே, பவனி வரும் சமாதான ராஜா. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து 2000 ஆண்டுகளுக்கு முன்பாக எருசலேமை நோக்கி அவர் பவனியாக செல்கிறார். ஒரு மிகப்பெரிய திரளான கூட்டம் அவருக்கு பின்னாக செல்கிறது. அந்த கூட்டம் அவரை மெசியா என்று புரிந்து கொண்டது. இவர் மூலமாய்தான் நமக்கு ரட்சிப்பு இருக்கிறது, விடுதலை இருக்கிறது என்று சொல்லி அந்த கூட்டம் புரிந்து கொண்டது. எனவேதான் இயேசு கிறிஸ்து கழுதை குட்டியின் மீது ஏறிய போது அவர்கள் தங்களுடைய வஸ்திரங்களை தரையிலே விரித்தார்கள். ஒரு ராஜாவுக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை அவர்கள் கொடுத்து அந்த ஊர்வலத்திலே அவர்கள் ஓசன்னா ஓசன்னா என்கின்ற ஒரு மிகப்பெரிய கோஷத்தை எழுப்புகிறார்கள். கர்த்தாவே, எங்களை ரட்சியும், எங்களை விடுவியும் என்று சொல்லி. ஆனால் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான் ஏற்படுத்த வந்த ராஜ்யத்தை குறித்து அவர்களுக்கு சொல்ல அவர் எவ்வளவோ பிரயாசப்படும் போதும் அவர்கள் அதை கேட்பதற்கு தயாராக இல்லை. ஏனென்றால் அவர்கள் எதிர்பார்த்திருந்த ராஜ்யம் எதை குறித்தது என்று சொன்னால், இந்த ரோம ஆட்சிக்கு அடிமையாக இல்லாத ஒரு ராஜ்யத்தை அவர்கள் எதிர்பார்த்தார்கள். ஆனால் ஆண்டவரோ ஒரு ஆன்மீக ராஜ்யத்தை அவர்களுக்குள்ளே கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி அவர் விரும்புகிறார். எனவே அவர் எருசலேமிலே அவர் பவனியாக வருகிறார். மக்கள் எல்லோரும் மிகுந்த சந்தோஷத்தோடு அவர்கள் ஆனந்த கோஷமிட்டு தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்துகிறார்கள். கிளைகளை வெட்டி பரப்புகிறார்கள். குருத்தோலைகளை பிடித்து கொண்டு ஓசன்னா ஓசன்னா என்று சொல்லி சத்தமிடுகிறார்கள். இப்படி தங்கள் மகிழ்ச்சியை அவர்கள் வெளிப்படுத்துகிறார்கள். ஆனால் அது ரொம்ப நேரத்துக்கு நிலைக்கவில்லை. ஏனென்றால் இயேசு கிறிஸ்து எருசலேமுக்குள்ளே போன உடனே எல்லாரும் நினைத்தார்கள் இவர் ரோம ஆட்சியை கைப்பற்றுவார் என்று சொல்லி. ஆனால் அவரோ எருசலேம் தேவாலயத்துக்குள் போய் அங்கே ஒரு மிகப்பெரிய சுத்திகரிப்பை அவர் உண்டு பண்ணுகிறார். அருமையானவர்களே, இன்று திருச்சபை நம்மிடத்திலே கிறிஸ்து சமாதானம் பண்ணுகிற ராஜாவாக அவர் பவனி வருகிறார் என்று சொல்லி தலைப்பை கொடுத்திருக்கிறார்கள். ஒருவேளை இன்று சமுதாயத்தில் பார்ப்போம் என்று சொன்னால், எங்கு பார்த்தாலும் கலவரங்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், போர்கள், இப்படி ஏராளமான காரியங்கள் இருந்த போதிலும் திருச்சபை நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும்படியாக, சமாதானத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக திருச்சபை நம்மை அழைக்கிறது. எனவே இன்றைய நாளிலே நமக்கு கொடுத்திருக்கிற திருமறை பகுதிகளை நீங்கள் வாசித்து பார்த்தால் 4 திருமறை பகுதிகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. எதெல்லாம் சொன்னால், முதலாவது 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3-20 வசனம் வரை, இது பழைய ஏற்பாட்டு பகுதி. புதிய ஏற்பாட்டிலே நிருப வாக்கியம் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4 முதல் 13 வசனங்கள் நிருப வாக்கியம். நற்செய்தி பாடம் மார்க் 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள். சங்கீதம் 24ஆம் சங்கீதம். எனவே இந்த 4 திருமறை பகுதியிலிருந்து
நாம் கற்றுக்கொள்ளுகிற காரியம் என்ன என்று சொல்லி நாம் பார்த்தோம் என்று சொன்னால், முதலாவது பழைய ஏற்பாடு வேத பகுதியாக கொடுத்திருக்கிற 2 ராஜாக்கள் 7ஆம் அதிகாரம் 3 முதல் 20 வசனத்திலே நாம் வாசித்து பார்ப்போம் என்று சொன்னால், இஸ்ரவேலை சீரியர்கள் முற்றுகையிட்டு விட்டார்கள். எனவே இஸ்ரவேலுக்குள்ளே இருந்து ஒருவரும் வெளியே வர முடியாது, ஒருவரும் உள்ளே செல்ல முடியாது. ஏனென்றால் வெளியே இராணுவம், சீரிய இராணுவம் அவர்களை முற்றுகையிட்டு இருக்கிறது, ஒரு பெரிய கூட்டம். இந்த நேரத்திலே இந்த முற்றுகை நிமித்தமாக தேசத்திலே பஞ்சம் உண்டாகிறது. நீங்கள் 2 ராஜாக்கள் 6ஆம் அதிகாரம் 24, 25 வசனங்களை வாசித்து பார்த்தால், சீரியரின் முற்றுகையினால் தேசத்தில் கொடிய பஞ்சம் உண்டாயிற்று. எனவே தேசத்திலே ஒரு பதட்டம் நிலவுகிறது. ஏனென்றால் போர் பதட்டம், சீரியர்கள் முற்றுகையிட்டு இருக்கிறார்கள். அதே நேரத்திலே தேசத்துக்குள்ளாக பஞ்சமும் இருக்கிறது, ஒரு பயம், உயிர் பயம். ஏனென்றால் பஞ்சத்தினாலே நிறைய சாவு உண்டாகும். போரினாலும் மரணம் உண்டாகும், பஞ்சத்தினாலும் பட்டினியினாலும் மரணம் உண்டாகும். எனவே ஒரு அமைதல் இல்லாத ஒரு வாழ்க்கை அங்கே இஸ்ரவேலருக்குள்ளே இருந்தது. அது மாத்திரமல்ல, பட்டினி நிமித்தமாக, பஞ்சத்தின் நிமித்தமாக அவர்கள் கழுதையினுடைய தலையை வாங்கி சமைத்து சாப்பிட்டார்கள். கழுதையுடைய ஒரு தலை 80 வெள்ளிக்காசு என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அலங்கத்தின் மீது ராஜா நடந்து வரும்போது ஒரு பெண் அவரை அழைத்து, எனக்கு நியாயம் வேண்டும் என்று கேட்கிறார். என்ன நியாயம் என்று சொன்னால், தேசத்திலே பஞ்சம் நிமித்தமாக நானும் இன்னொரு பெண்ணும் ஒரு உடன்படிக்கை செய்து கொண்டோம். என்னென்று சொன்னால், இன்று என் பிள்ளையை சமையல் செய்து சாப்பிடுவோம், நாளைக்கு உன்னுடைய பிள்ளையை சமையல் செய்து சாப்பிடுவோம் என்று சொல்லி நாங்கள் உடன்படிக்கை பண்ணினோம். என்னுடைய பிள்ளையை நாங்கள் சமைத்து சாப்பிட்டு விட்டோம். ஆனால் அவளுடைய பிள்ளையை சமைத்து சாப்பிட கேட்டபோது அவள் தர மறுக்கிறாள். எனவே தேசம் ஒரு வித்தியாசமான சூழ்நிலைக்குள்ளே சென்று விட்டது. ஒரு பதட்டம், பயம் நிறைந்த சூழல். இந்த நேரத்திலே அந்த தேசத்திலே ஆண்டவர் ஒரு சமாதானத்தை கொண்டு வருகிறார். எப்படி என்று சொன்னால், அந்த சீரிய இராணுவத்துக்குள்ளே ஒரு பேர் இரைச்சலை கொண்டு வருகிறார். ரதங்கள் ஓடுவது போல, குதிரைகள் ஓடுவது போல, இராணுவம் வருவது போல மிகுந்த சத்தம். அந்த சத்தத்தை பார்த்து இவர்கள் என்ன நினைத்து விட்டார்கள்? இவர்கள் கூலி பொருத்தி நம்மிடத்திலே அவர்கள் போருக்கு வருகிறார்கள் என்று சொல்லி பயந்து எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். தாங்கள் கொண்டு வந்த விலங்குகள், கொண்டு வந்த பண்ட பாத்திரங்கள் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஜீவன் தப்ப ஓடி போகிறார்கள். இந்த நேரத்திலே ஒரு 4 குஷ்டரோகிகள், அவர்கள் தேசத்துக்குள்ளே போக முடியாது. எனவே சீரியருடைய இராணுவத்துக்குள்ளே போவோம், ஒருவேளை அங்கே நமக்கு வாழ்வு கிடைக்கலாம் என்று சொல்லி போகிறார்கள். அங்கே போனால் எல்லாம் அங்கங்கே வைத்த இடத்திலே, போட்ட இடத்திலே கிடக்கிறது. சந்தோஷம் இவர்களுக்கு. ஓடி போய் எடுக்கிறார்கள். எடுத்து ஆசையினாலே இதை நான் வைத்துக் கொள்வேன், அதை நான் வைத்துக் கொள்வேன்னு சொல்லி ஒவ்வொருத்தரும் ஆளுக்கு இதை நம்ம வச்சுக்கலான்னு சொல்றாங்க. அப்பதான் அவங்க சொல்றாங்க, இது நற்செய்தி அறிவிக்கக்கூடிய நாள், இப்படி பதுக்கி வைக்கிற நாள் இல்லை, இது பகிர்ந்து கொடுக்க வேண்டிய நாள். எனவே ஊருக்குள்ளே போய் நற்செய்தி சொல்லுவோம் என்று சொல்லி ஊருக்குள்ளே ஒளிவு முக வாசலிலே காவல் காக்கிறவனிடத்திலே போய் செய்தியை சொல்லுவார். இப்படி சீரிய இராணுவம் எல்லாவற்றையும் போட்டுவிட்டு ஓடிவிட்டார்கள். எனவே ஜனங்கள் போய் அதை கொள்ளை உடைமையாக எடுத்துக்கொள்ளலாம் என்று சொன்னபோது, முதலாவது அரசன் சந்தேகிக்கிறான். ஆனால் 2வது அவன் ஆட்களை அனுப்பி பார்ப்பதற்கு ஆட்களை அனுப்புகிறான். அவர்கள் போய் பார்த்து வருகிறார்கள். காரியம் உண்மை என்று தெரிந்ததும் அங்கே ஜனங்களுக்கு அவைகளை, அங்கே மாவு, இப்படிப்பட்ட காரியங்களை அவர்களுக்கு குறைந்த விலைக்கு அவர்கள் விற்பனை செய்கிறார்கள். இப்பொழுது தேசத்திலே ஒரு நல்ல அமைதல் உண்டாயிற்று. ஏனென்றால் பஞ்சமெல்லாம் நீங்கிற்று. அருமையானவர்களே, முதலாவது நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிற சோதனைகள் மாறி சமாதானம் உண்டாக வேண்டும் என்று சொன்னால், அது தேவனுடைய வல்லமையினால் மட்டுமே அதை கொண்டு வர முடியும் என்பதை நாம் மறந்துவிட வேண்டாம். இங்கே அரசனுடைய அதிகாரமோ, அரசனுடைய அந்த வல்லமையோ ஜனங்களுக்கு ஒன்றையும் செய்ய முடியவில்லை. நம்முடைய ஆட்சியும் அதிகாரமும் அங்கே வீண். அதே சமயத்தில் தேவனுடைய வல்லமையினாலே
சீரியர்கள் விரட்டடிக்கப்படுகிறார்கள். ஜனங்களுக்கு தேவையான அனைத்தும் கிடைக்கிறது. ஒரு பெரிய அமைதல் உண்டாகிறது. எனவே முதலாவது, தேவனுடைய வல்லமையினாலே அவர் நமக்கு சமாதானத்தை தந்தருளுகிறார். உங்களுடைய வாழ்க்கையில் தேவன் தன்னுடைய வல்லமையை ஏதாவது வகையிலே வெளிப்படுத்துவார். நிச்சயமாகவே அவர் வெளிப்படுத்துவார். இங்கே இஸ்ரவேலருக்காக அவர் தம்முடைய வல்லமையை வெளிப்படுத்தினார். அதன் மூலமாய் ஒரு சமாதானத்தை உண்டாக்கினார். முதலாவது, தேவனுடைய வல்லமையினால் சமாதானம். இரண்டாவது, கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் சமாதானம். கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்தில் சமாதானம். பிலிப்பியர் 4ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் வாசிக்கும்போது, கர்த்தருக்குள் எப்பொழுதும் சந்தோஷமாயிருந்தீர்கள். அதாவது கிறிஸ்துவனுடைய பிரசன்னத்துக்குள்ளே நீங்கள் இருக்கும்போது நீங்கள் சந்தோஷமாக இருக்க முடியும் என்று சொல்லப்படுகிறது. அது மாத்திரமல்ல, அங்கே நீங்கள் அந்த அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் 7ஆம் வசனம் சொல்லுகிறது, அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக, கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள்ளாக உங்கள் காக்க கடவுது என்று சொல்லுகிறார். எனவே அருமையானவர்களே, நீங்கள் கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள் வரும்போது சமாதானத்தை பெற்று அனுபவிக்க முடியும். இங்கே ஒரு மனிதன் கிறிஸ்துவின் பிரசன்னத்துக்குள் வரும்போது அவனுக்குள்ளாக எப்படி சமாதானம் உண்டாகிறது என்று சொன்னால், முதலாவது, சிந்தனையிலே ஒழுக்கம் ஏற்படுவதினாலே சமாதானம் உண்டாகிறது. சிந்தனையில் ஒழுக்கம், நீங்கள் 8ஆம் வசனத்திலே நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே அழகாக சொல்லப்படுகிறது. ஏராளமான காரியங்கள், ஒழுக்கமான காரியங்கள், நியாயமான காரியங்கள், பரிசுத்தமான காரியங்கள், அன்பான காரியங்கள், புகழையும் புண்ணியத்தையும் கொண்டு வருகிற காரியங்கள். நீங்கள் பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்தில் 8ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே மிக அழகாக சொல்லப்படுகிறது. நம்முடைய சிந்தனையிலே அது ஒரு ஒழுக்கத்தை கொண்டு வருகிறது. நீங்கள் பாருங்கள், கடைசியாக சகோதரரே, உண்மை உள்ளவைகள் எவைகளோ, ஒழுக்கம் உள்ளவைகள் எவைகளோ, கற்புள்ளவைகள் எவைகளோ, அன்புள்ளவைகள் எவைகளோ, நற்கீர்த்தியோடு, இப்படி ஒழுக்கம் சார்ந்த காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையிலே எப்பொழுது வரும் என்று சொன்னால் கிறிஸ்துவுக்குள்ளாக இருக்கும்போது. எனவே அது ஒரு சமாதானத்தை நமக்கு உண்டு பண்ணுகிறது. ஒழுக்கம் சார்ந்த காரியங்களிலே நாம் சரியாக இருக்கும்போது இருதயத்துக்குள்ளே சமாதானம் குடிகொள்ளுமாம். அங்கே நீங்கள் வாசித்து பார்த்தால் அந்த வசனம் அப்படித்தான் சொல்லுகிறது. அங்கே கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தனைகளையும் காத்துக்கொள்ளும் என்று சொல்லப்படுகிறது. எனவே சிந்தனையில் ஒழுக்கம் நமக்கு சமாதானத்தை கொண்டு வரும். சிந்தனையிலே ஒழுக்கம்னா புரியும் இல்லையா? நல்லவைகளை அங்கே சொல்லப்படுகிற காரியங்கள், அன்புள்ளவைகள், கற்புள்ளவைகள், புண்ணியமானவைகள், நற்கீர்த்தி உள்ளவைகள், புகழ், இவைகளெல்லாம் நீங்கள் சிந்தித்துக் கொண்டிருங்கள். வீணான காரியங்களை சிந்திக்காதீர்கள். எனவே சிந்தனையிலே ஒழுக்கம் தேவை. இரண்டாவது, இருதயத்தில் நிறைவு உண்டாகும். நீங்கள் கிறிஸ்துவுக்குள்ளாக நீங்கள் வரும்போது உங்களுடைய இருதயத்திலே நல்ல சிந்தனை உண்டாகும், ஒரு நல்ல நிறைவு உண்டாகும். நீங்கள் 11ஆம் வசனத்தை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது, எல்லா நிலைமையிலும் மன ரம்யமாய் இருக்க கற்றுக்கொண்டேன். எனக்கு வாழ்ந்திருக்கவும் தெரியும், தாழ்ந்திருக்கவும் தெரியும். மன ரம்யம், இருதயம் நிறைவாய் இருக்கிறது. எப்பொழுது? கிறிஸ்துவுக்குள்ளாக வரும்போது. எனவே அருமையானவர்களே, கிறிஸ்துவின் பிரசன்னம் நம்முடைய வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ணும் என்பதை மறந்துவிட வேண்டாம். முதலாவது, தேவனுடைய வல்லமையினால் நாம் சமாதானத்தை பெற்றுக்கொள்ளுகிறோம். இரண்டாவது, கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால், அவருடைய பிரசன்னத்துக்குள்ளாக வரும்போது நம்முடைய சிந்தனையிலே மாற்றம் உண்டாகிறது, நம்முடைய இருதயத்திலே ஒரு மாற்றம் உண்டாகிறது, இருதயத்தில் நிறைவு உண்டாகிறது, சிந்தனையில் ஒழுக்கம் உண்டாகிறது. இது சமாதான வாழ்வுக்கு நேராக நம்மை அழைத்து செல்கிறது. மூன்றாவது, கிறிஸ்துவின் தியாகத்தினால் சமாதானம். கிறிஸ்துவின் தியாகத்தினால் சமாதானம். இதற்கு நமக்கு கொடுத்திருக்கிற பகுதி நற்செய்தி பகுதியிலே நீங்கள் மார்க்கு 11ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்த்தால் அங்கே சொல்லப்படுகிறது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தம்முடைய சீஷர்களிடத்திலே அவர் சொல்லுகிறார், நீங்கள்
பெத்தானியாவுக்கு அருகே இருக்கிற அந்த கிராமத்துக்கு போங்கள். அங்கே ஒருவரும் ஒரு காலும் ஏறியிராத ஒரு கழுதையும் அதனுடைய குட்டியையும் காண்பீர்கள். அதை எனக்காக அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள் என்று சொன்னபோது, அதை அவிழ்த்துக் கொண்டு வருகிறார்கள். அதன் மீது அவர் ஏறி உட்கார்ந்து இப்பொழுது ஒரு அரசனைப் போல அவர் பிரயாணம் பண்ணுகிறார். எருசலேமை நோக்கி அவர் பவனி செல்கிறார். இங்கே தன்னுடைய தாழ்மையை வெளிப்படுத்துவதை பார்க்கிறோம். வேதம் சொல்லுகிறது, அவர் தேவனுடைய ரூபமாயிருந்தும், தேவனுக்கு இணையானவராக இருந்தும், தேவனுக்கு சமமாய் இருப்பதை கொள்ளையாடின பொருளாக எண்ணாமல், தம்மைத்தாமே வெறுமையாக்கி அடிமையின் ரூபம் எடுத்து அவர் மனுஷ சாயலானார். அவர் மனுஷ ரூபமாய் காணப்பட்டு மரண பரியந்தம், அதாவது சிலுவையின் மரண பரியந்தம் தம்மைத்தாமே தாழ்த்தினார். தாழ்மையான ராஜாவாக அங்கே வருகிறார். அவருடைய மேன்மையை துறந்து, அந்த மேன்மையை நமக்காக அவர் அங்கே துறந்து, கழுதையின் மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் அவர் பவனியாக செல்வதை பார்க்கிறோம். அருமையானவர்களே, கிறிஸ்துவின் தியாகத்தினாலே நமக்கு சமாதானம் உண்டாகிறது. நீங்கள் ஏசாயா 53 அதிகாரம் 5 வசனத்திலே வாசித்து பார்த்தால், நம்முடைய மீறுதல்கள் நிமித்தம் அவர் காயப்பட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார், நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மேல் வந்தது, அவர் தழும்புகளால் குணமானீர்கள். நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கினை அவர் மீது வந்தது என்று சொல்லப்படுகிறது. என்ன, நமக்கும் தேவனுக்கும் இடையே இருந்த பிரிவினைகள். நீங்கள் எபேசியர் 4 அதிகாரம் 14, 15, 16 3 வசனங்களை நீங்கள் வாசித்து பார்க்க வேண்டும். அதில் 3ஆம் வசனத்தில் நீங்கள் அந்த 16ஆம் வசனத்திலே வாசித்து பார்த்தால், பகையை சிலுவையில் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். பகையாகிய அந்த தடுப்பு சுவரை சிலுவையிலே அவர் கொன்றார். நமக்காக சிலுவை சுமந்து அந்த பகையை கொண்டு நம்மையும் தேவனையும் அவர் ஒப்புரவாக்கினார். அதற்கு அவர் கொடுத்த விலை, அதற்கு கொடுத்த தியாகம் என்னென்று சொன்னால், அவருடைய மரணம், அவருடைய ஜீவன், தன்னுடைய ஜீவனையே நமக்காக சிலுவையில் மரணத்திலே அவர் ஒப்பு கொடுக்கிறார். சிலுவை மரணத்துக்கு அதை ஒப்பு கொடுத்து நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு சமாதானத்தை உண்டு பண்ணுகிறார். எனவே அருமையானவர்களே, 3 காரியங்கள். முதலாவது, தேவனுடைய வல்லமையினால் சமாதானம். 2வது, கிறிஸ்துவின் பிரசன்னத்தினால் சமாதானம். 3வது, கிறிஸ்துவனுடைய தியாகத்தினால் சமாதானம். எனவே இந்த சமாதானத்தை தான் நமக்கு அவர் தந்திருக்கிறார். இதைத்தான் குருத்தோலை ஞாயிறிலே நாம் நினைவு கூறுகிறோம். தேவன் சமாதான காரணர். அவரால் மட்டுமே என் வாழ்க்கையிலே சமாதானத்தை உண்டு பண்ண முடியும். அந்த வல்லமை அவருக்கு இருக்கிறது. அது மாத்திரமல்ல, அவர் தருகிற சமாதானம் அது நம்முடைய வாழ்க்கையிலே நித்திய காலமாக நிலைத்திருக்கும் என்பதிலே எந்த சந்தேகமும் இல்லை. எனவே அருமையானவர்களே, தேவன் அவர் சமாதானக்காரராய் அவர் கழுதை மீதும் கழுதை குட்டியாகிய மரியின் மீதும் அவர் பவனியாக வருகிறார். அவருக்காக உங்களுடைய வாசல்களை திறந்து வையுங்கள். அவர் உள்ளே பிரவேசிக்க உங்களுடைய இருதயத்தின் வாசல்களை திறந்து வையுங்கள். சமாதானத்தின் கர்த்தர் அது உள்ளே பிரவேசிக்கட்டும். அவர் உங்களுடைய இருதயத்தின் வழியாக பிரவேசிக்கும் போது உங்கள் வாழ்க்கையிலே ஒரு புதிய மாற்றம் உண்டாகும், சமாதானம் உண்டாகும். அது மாத்திரமல்ல, அவர் வலுக்கட்டாயமாய் நம்மிடத்திலே நுழைகிறவர் அல்ல. இதோ வாசற்படியிருந்து தட்டுகிறேன் என்று சொல்கிறார். உங்களுக்கு அருகாமையில் இருக்கிறார், ஆனால் அத்துமீறி உங்களுக்குள் நுழைபவர் அல்ல. நீங்கள் அவரை அழைக்கும் போது அவர் உங்களுக்குள்ளே வருகிறார். எனவே அருமையானவர்களே, கிறிஸ்துவுக்குள் வாழுகின்ற அந்த வாழ்க்கையை நீங்கள் வாழ வேண்டும் என்று சொன்னால் ஆண்டவரை நீங்கள் அழையுங்கள். உங்களுடைய இருதயத்தின் வாசல்களை நீங்கள் உயர்த்துங்கள். நிச்சயமாகவே உங்களுடைய இதய கதவை திறந்து அவரை உள்ளே அழைக்கும் போது அவர் தன்னுடைய வல்லமையினால்,
தன்னுடைய தியாகத்தினால், கிருபையினால் உங்களுடைய வாழ்விலே சமாதானத்தை கட்டளையிடுவார். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.